அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட கணிப்புகளின் படி 2025 மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருஷம் நமக்கு தொடங்கும் போது நம்ம இந்த மாதிரியான பலன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா, இந்த வருஷத்தில் நம்ம ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்குவோம், அல்ல இந்த வருஷத்தில் நான் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு எண்ணம் இருக்குது, அல்லது நான் ஒரு திருமண வரன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த வருடம் நமக்கு அதுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதா இருக்குமா, பலனை கொடுக்கறதா இருக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த வருடம் ஜாதக கணிப்புகளின் படி மீனத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கு வழிவகுக்கக்கூடியது, நேர்மறையான அதிர்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டினுடைய ஆரம்ப மாதத்தில் வியாழன் மீனத்தில் 3வது வீட்டின் வழியாக செல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மே 2025 வியாழன் மீனத்தின் 4வது வீட்டையும், அக்டோபர் மற்றும் டிசம்பர் 2025 வியாழன் 5வது வீட்டையும் கடக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய மாற்றங்கள், கிரக மாற்றங்களை கொண்ட இந்த 2025 ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமீபத்தில் நான் இந்த கோவிலுக்கு போனேன், அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மிக பெரும் மாற்றங்களை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஆண்டு உங்களுக்கு இது காத்திருக்கிறது அப்படின்னு உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாங்க. 2025 ஆண்டினுடைய ஆரம்பம் உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கும். இந்த ஆண்டை நீங்கள் புதிய மற்றும் புதுமையான ஒன்றை செய்வீங்க என்றும் எதிர்பார்க்கப்படுது. நேரம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தொழிலை மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகளை ஆராயுமாறு அறிவுறுத்தப்படுறாங்க. இப்போல்லாம் சம்பளம் வாங்குறவங்க தங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி சில வகையான ஆன்லைன் பயிற்சிகளை எடுக்கலாம். அதே போல் 2025 இந்த ஆண்டில் உங்களுடைய இலக்குகளுக்கு நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரியுது. நீங்கள் ரொம்பவே கடினமாக உழைத்து உங்களுடைய வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல சிறந்த பாதத்தை முன்னோக்கி வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் தேவகுரு வியாழனின் சஞ்சாரம் எந்த விதமான வாதத்திலும் உங்களுடைய நிலையை பலப்படுத்தும். உங்களுடைய புத்திசாலித்தனமும் ஞானமும் உங்களுக்கு எல்லா துறைகளிலும் ஒரு தனித்துவத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 2025 ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நல்ல ஆரோக்கிய நிலை வாழ்க்கையை அனுபவிக்க உங்களை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையுது. அதாவது வெற்றிகரமான ஊழியர்கள் தங்களுடைய சாதனைகளை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு திருமணமான தம்பதிகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும். 2025 ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காதலுக்கான வாய்ப்பு அதிகம். வாழ்க்கை துணை உங்களை நினைப்பதின்றி நேசிப்பார், அதே போல் நிபந்தனையின்றி நேசிப்பாங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுடைய சிந்தனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலும் பெற்றோராக விரும்புனீங்க அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டிற்கு ஏற்ப ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பீங்க. உங்கள் வருமான வரைபடம் மேல்நோக்கி காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கணிப்புகளின்படி லாபகரமான பேக்கேஜுடன் புதிய வேலையை பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகளை விதி உங்களுக்கு வழங்கும் என்று சொல்லலாம். உங்களுடைய செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்கள் வணிகம் உங்களுக்கு புதிய லாபம் கொடுக்கும் அப்படின்னு ஊக்கமளிக்குது. தொடர்ச்சியான வருமானம் உங்களை நிதி ரீதியாக அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லப்படுது. கடின உழைப்பையும் நீங்கள் நம்பி மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய செயல்களில் நிச்சயமாக நல்ல பலனையே பெறுவீங்க.
2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்களுடைய 12வது வீட்டில் சஞ்சரிக்கிறதால வெளிநாடு செயல்பாடுகள் உங்களுக்கு மிகவும் நல்லதாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய கவனத்தை கோரும். மேலும் மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். உங்களுடைய சனியின் இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் கொந்தளிப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்ய விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் மே 2025ஆம் ஆண்டு ராகு மீனத்தில் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராகு மீனத்தில் 12வது வீட்டிலிருந்து கேது அதன் 6ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வதால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. குடும்ப அமைதியின்மை மற்றும் சில பெரிய சச்சரவுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது போன்ற பலன்கள்லாம் சொல்லும்போது எந்த மாதிரியான விஷயத்தை நாம் செய்யவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் கோவிலுக்கு சென்று 21 வெற்றிலைகளை அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. அப்படி திருமண தடைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களையும் அந்த விநாயகர் முன்பு கோவிலுக்கு சென்று அவர்கள் முன்பு வணங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். செய்யக்கூடாதவை அப்படின்னு கேட்டிங்கன்னா துடைப்பம் தானம் செய்வது, இது ரொம்பவே அசுபமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அல்லது அவ்வாறு செய்தீங்க அப்படின்னா வீட்டில் போட்ட பணம் தீர்ந்து போயிடுமா. இது மட்டும் இல்லாமல் மீனத்தில் மேலும் 2025 ஜாதகப்படி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு மகத்தான வெற்றியை தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வணிகம் உங்களுக்கு அதிக லாபத்தையே கொடுக்கும். அபரிவிதமான லாபத்தை பெறுவீங்க அப்படின்னும் இந்த ஆண்டு உங்களுடைய மூலதனத்தை சொத்துக்களால் அதிக பணம் சம்பாதிப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் கிரக இயக்கங்கள் உருவாவதற்கு உறுதியளிக்கிறாங்க. மேலும் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபகரமான ஒப்பந்தங்களை செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களுடைய செலவுகள் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2025ஆம் ஆண்டுப்படி உங்களுக்கு ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டம் நிதி கண்ணோட்டத்தில் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரத்தில் நீங்கள் சந்தேகத்திற்கு உரிய இடமின்றி கணிசமான லாபத்தையே பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தால் வணிகத்தை சரியாக திசையில் நீங்கள் விரிவாக முடிவெடுக்கக்கூடிய நிலையும் நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ரெண்டும் உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உங்களுக்கு சாதகமான நேரத்தையும் வாய்ப்பையும் வலுவாக்கி கொடுக்குறாங்க. 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கூட்டமைப்பு கொண்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பணியிடத்தில் மாற்றங்கள் விரைவாக நிகழும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வருமானம் ஆதாரங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதன் விளைவாக உங்களுடைய எதிர்பார்த்ததை விட எதிர்பாராதது உங்களுக்கு அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்ட தகவல் பரிமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தகவல் பரிமாற்றமும் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. மேலும் உங்களுக்கு பணத்தை திரும்ப பெற நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். மேலும் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. இதுவே அறிவுறுத்துகிறாங்க. எல்லா கோவில்கள்லேயும் மதங்கள்லேயும் எல்லா இடத்துலையுமே அறிவுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தடைப்பட்ட பணத்தை திரும்பி பெற நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் யாருக்காவது கொடுக்குறீங்க அல்லது நீங்கள் வாங்குறீங்க, ரெண்டையுமே தவிர்க்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. வணிக ஒப்பந்தங்களை முடித்து நல்ல வருமானத்தையும் மகிழ்ச்சியுடன் பெற்று மகிழ்வீங்க என்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விபோஸ்.